ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கோர்ட்டில் நம்ம ரேவதி கார்த்தி 6 மாசமாக சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற தீர்ப்பை சொல்லிடுறாங்க. தீர்ப்பு முடிஞ்சிடும், எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ ரேவதியை பார்த்து சம்புடிச்சுரி சொல்கிறாங்க, எங்கள் பார் ரேவதி, அவனுக்கும் உனக்கும் உள்ள உறவு முடிஞ்சு போயிடுச்சு. கோர்ட்டில் அப்படி இப்படின்னு சொல்ல தான் செய்வாங்க. அதெல்லாம் நினச்சி நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத, உனக்கு நான் நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம கார்த்தி வந்து மாசா காரில் வந்து இறங்குறாரு. கார்த்தியை பார்த்ததுமே சம்புடிச்சேரி சந்திரா எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கு. அப்போ சம்புடிச்சேரி கார்த்தி கிட்ட கேட்குறாங்க, நீ எதுக்காக தான் இங்கே வந்த, இங்க இருந்து முதல்ல வெளியில போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, இங்க பாருங்க கோர்ட்ல என்ன சொன்னாங்க, நானும் ரேவதியும் 6 மாசமா சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒன்று நான் இந்த வீட்டில் இருக்கணும், அப்படி இல்லையா ரேவதியை என் கூட அமுச்சு வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு என்னோட துப்பாக்கிக்கு நீ வேலையை வச்சிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட காட்சி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. கோர்ட்டில் என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு இடையில யாராவது இடையூறு பண்ணாங்கன்னா அவங்க மேலே கண்டிப்பாக கேஸ் விழுவோம். எதுக்காக உங்களுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ரேவதி சொல்கிறாங்க, ராஜா வந்துட்டியா வா உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து ரேவதியை கூப்பிட்றாங்க, ரேவதி நான் மட்டும் உள்ள எப்படி என்ட்ரி கொடுக்குறது, நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கையை பிடிச்சிட்டு 2 பேருமே வலது காலை எடுத்து வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, பாத்தியா சம்புடிச்சேரி, நீ அவங்க 2 பேத்தையும் பிரிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தா, ஆனால் பாரு கடவுளை அவங்க 2 பேத்தையும் ஒன்று சேர்த்துட்டாங்க. இனிமேட்டு யார் நினைச்சாலும் அவங்கள பிரிக்க முடியாது. அப்படி ஏதாவது பிரிக்கணும்னு யாராவது திட்டம் போட்டிங்க, அடுத்து என்ன நடக்கும் நான் சொல்ல மாட்டேன், அது கோர்ட் தான் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சம்புடிச்சேரியால ஏற்றுக்கவே முடியல. சம்புடிச்சேரி ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி அவன் கையை விட்டுட்டு நீ உள்ளக்கவா, அவனை வெளியில துரத்தி விட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அவர் என்னோட புருஷன், அவர் எப்படி நான் இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும், அவர் 6 மாசம் இங்கே தான் என் கூட இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தியை உள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்போ சந்திரா வந்து சம்புடிச்சேரி கிட்ட சொல்றாங்க, பாத்தியாக்கா நான் அவன் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பும் போதே கொஞ்சம் உஷாரா இருன்னு சொன்னேன், நீ தான் கேட்கல, இப்ப பாரு மறுபடியும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சம்புடிச்சேரி சொல்றாங்க, எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் சந்திரா, அவங்க 2 பேத்தையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு நீ தானே ஆரம்பத்துல இருந்து இது மாதிரி டைவர்ஸ் அப்ளை பண்ண சொல்லிட்டு இருந்த, அதை கேட்டுதான் நானும் அப்ளை பண்ணினேன். இப்ப பாரு இவன் ஜம்முன்னு வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டான், இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சந்திரகலாவை பயங்கரமா திட்டுறாங்க சம்புடிச்சேரி. அப்போ சந்திரா வந்து மனசுல நினைக்கிறாங்க, என்னது இது, இவன் வந்ததும் வராததுமா ஆரம்பமே அக்காவை என்னை இப்படி எதிர்த்து பேச வச்சுட்டானே அப்படிங்கிற மாதிரி சந்திரா ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம கார்த்தி வீட்டுக்கு வந்த சந்தோஷத்துல ரேவதி துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. ராஜராஜன் சொல்றாங்க, பாத்தியா ஈஸ்வரி, என்னோட பொண்ணு மாப்பிள்ளை கூட இருந்தாதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. இப்படிப்பட்டவங்களை போயிட்டு நீங்க 2 பேரும் பிரிக்கணும்னு நினைச்சீங்க பாரு, இப்போ உங்களுக்கு என்ன பதிலடி கிடைச்சிருக்கு பாத்தீங்கல்ல, அந்த கோட்டையை உங்க 2 பேத்தையும் சேர்த்து வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் சந்திராவையும் சம்புடிச்சேரியும் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதி கார்த்தி வந்த ஜோர்ல கார்த்திக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தரணும்னு சொல்லிட்டு அவங்களே போயிட்டு கிச்சன்ல பயங்கரமா தடன்படலாம் சமையல் ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரகலா வந்து சம்புடிச்சேரி கிட்ட சொல்றாங்க, பாத்தியாக்கா இவ்வளவு நாள் எப்படி இருந்தா, இவன் வந்ததுக்கு அப்புறம் ரேவதிக்கு கை கால் தரையில நிக்குதான் பாரு, அவனுக்காக சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சம்புடிச்சேரி சொல்றாங்க, இரு சந்திரா, இந்த 6 மாசம் தானே, 6 மாசத்துக்கு அப்புறம் பாரு இவனை எப்படி இந்த வீட்டை விட்டு ஓட விடுறேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ராஜராஜன் சொல்றாங்க, இங்க பாரு ஈஸ்வரி, நீ மனக்கணக்கு போட்டுட்டு இருக்காத, மாப்பிள்ளைய யாருன்னு நினைச்ச, நீ பஞ்சாயத்துல காசை வெட்டி போட்டு இவங்க 2 பேத்தையும் பிரிக்கணும்னு நினைச்ச, ஆனா பாத்தியா நம்ம மாப்பிள்ளை சூப்பரா ஐடியா பண்ணி டைவர்ஸ் நோட்டீஸ் வரைக்கும் அனுப்பி 6 மாசம் ரேவதி கூட ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சம்புடிச்சேரி சொல்றாங்க, இந்த 6 மாசம் முடியட்டும், அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ராஜராஜன் சொல்றாங்க, உங்களால எதுவுமே பண்ண முடியாது, மாப்பிள்ளை கொடுத்த சவால் மாதிரி கண்டிப்பா உங்க அம்மா சாவுக்கு காரணம் எங்க அம்மா அப்பா கிடையாது அப்படின்றத நிரூபிச்சுட்டு இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கிறானா இல்லையான்னு பாரு. அது மட்டும் இல்லாம என்னோட கையாலேயே இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த வச்சிருவாரு மாப்பிள்ளை, எனக்கு மாப்பிள்ளை மேலே நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜராஜன் சூப்பராக பேசுகிறாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் கேட்டுட்டு ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் சூப்பராக சொன்னீங்கப்பா, அம்மாவுக்கு இப்போலாம் ஒன்றும் புரியாதுப்பா, போக போக அவங்களே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சந்திராவுக்கு சமக்கம் வருது, என்ன ரேவதி ஜாடமாடியாக பேசிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, ஆமா சித்தி நான் உண்மையை தான் சொல்கிறேன், அம்மாவுக்கு இன்னும் தெரியல யார் நல்ல யாரு கெட்டவங்கன்னு சொல்லிட்டு, அது போக போக அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு தானே சொன்னேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சம்புடிச்சேரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, தேவையில்லாம அவகிட்ட வாயை கொடுத்துக்கிட்டு இருக்காத, விடு, இந்த 6 மாசம் அவன் இஷ்டம் போல இங்க இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு சந்திரா வந்து மனசுல நினைக்கிறாங்க,
என்னது இது, இவன் 6 மாதம் இருந்தால் கண்டிப்பாக இந்த குடும்பத்தையே தலைகீழ மாற்றிடுவானே, இவனுக்கு எதுக்காக இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை இப்படியே விடக்கூடாது, சீக்கிரமாக போயிட்டு அத்தை கிட்ட சொல்லி அத்தை ஏதாவது ஒரு பிளான் கொடுப்பாங்க, அதுபடி உங்க 2 பேத்தையும் பிரித்து வைக்கிற மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம ரேவதி வந்து சமையல்லாம் பண்ணிட்டு வந்து நம்ம கார்த்திக்கு ஊட்டிலாம் விடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, சாமுண்டீஸ்வரி சந்திராவை தவிர. சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, பாத்தியாக்கா ரேவதி ரொம்ப எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கா, இதை பார்க்கறதுக்காகவா நம்ம டைமை சப்ளை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ராஜராஜன் சொல்றாங்க ரேவதி கிட்ட, என்ன ரேவதி கார்த்தி மாப்பிள்ள வந்தோடனே எங்களெல்லாம் மறந்துட்ட போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்லப்பா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்காருல, அதனால தான் அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ராஜராஜன் வந்து மயில் கிட்ட சொல்றாங்க, பேசாம இவங்க 2 பேத்தையும் ஹனிமூனுக்கு அனுப்பிச்சு வச்சா என்ன மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ மயில் சொல்றாங்க, சூப்பரா இருக்கே, பேசாம 2 பேத்தையும் ஹனிமூனுக்கு அனுப்பிச்சு வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, யாரை கேட்டு நீங்க ஹனிமூனுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கோர்ட் ஆர்டர் படி 6 மாசம் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும், அது இங்கே இருக்கட்டும், அது எதுக்காக ஹனிமூன்லாம் போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்றாங்க, அத்தை நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னா இந்த வீட்டுக்குள்ளே கிடையாது, நாங்க எங்க வேணாலும் ஊர் சுத்தலாம், அதை தடுக்கிற ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து சூப்பரா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா உன்னை இது வரைக்கும் எதிர்த்து பேசாதவன் இப்போ ரொம்ப எடுத்து பேசுறான், என்ன இந்த வீட்டு மாப்பிள்ளன்ற அதிகாரமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, விடு சந்திரா, இவங்க ஆட்டம் எவ்வளவு நாளைக்கு நம்மளும் பொறுமையா பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து ரேவதி கிட்ட கேட்கறாங்க, சரி ரேவதி நம்ம ஹனிமூன் போறதுன்னு பிளான் ஆயிடுச்சு, நம்ம எங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சந்திராக்கு பயங்கர கோவம் வருது, ஹனிமூனாடா போறீங்க, ஹனிமூனு நான் இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த ஊரை விட்டே தாண்ட முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து காளியம்மாவை பார்க்க போறாங்க. காளியம்மாவை பார்த்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க, அத்தை நிலைமை ரொம்ப கையை மீறி போய்கிட்டு இருக்கு, பஞ்சாயத்துல காசை வெட்டி போட்டுட்டா 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருந்தோம். ஆனா இப்போ கோர்ட்ல டைவர்ஸ் அப்ளை பண்ணி அந்த கோர்ட்ல ஜட்ஜம்மா வந்து 6 மாசம் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற தீர்ப்பை கொடுத்துட்டாங்க, அதனால மறுபடியும் கார்த்தி வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட காளியம்மா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. என்ன சந்திரா சொல்ற, அவன் வீட்டுக்குள்ள வந்துட்டாலே நம்மளால எதுவுமே பிளான பண்ணவே முடியாது, அவன் வந்துட்டா நம்ம ஏதாவது பிளான் பண்ணா கூட அதை தடுத்து நிறுத்திடுவானே, இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது சந்திரா சொல்றாங்க, அவங்க 2 பேருமே ஹனிமூன் போறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது அவங்கள ஹனிமூன் போக விடாம தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காளியம்மா வந்து சந்திரா கிட்ட சொல்றாங்க, மருமகளே நான் சொல்ற மாதிரி நீ ஒரு ஐடியா பண்ணு, அந்த மாதிரி நீ பண்ணனா கண்டிப்பா அவங்க 2 பேத்தையும் பிரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி காளியம்மா வந்து ஒரு மொக்க பிளானை தான் சந்திரா கிட்ட சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு இந்த சந்திராவும் கார்த்தி மேல பழி வர மாதிரி ஏதாவது செய்வாங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை மூட்டி விடுறதுக்கு இந்த சந்திரா கிட்ட சொல்லவே தேவையில்லை, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும்னு நிறைய பிளான் பண்ணுவாங்க. அதே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், இவங்க என்ன பிளான் பண்ணாலும் சரி நம்ம கார்த்தி ரேவதி இவங்க 2 பேத்தையும் யாராலையுமே பிரிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக்கு வந்து சீக்கிரமாக சாமுண்டீஸ்வரியோட அம்மா சாவுக்கு காரணம் பாட்டி தாத்தா இவங்க 2 பேருமே இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சாதான் இன்னும் சீரியல் வந்து வேற லெவலில் போகும், நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.